ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் தக்காளி குழம்பு எப்படி செய்து பார்க்கலாமா? வாங்க வீடியோ போகலாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கேஸில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயிட்டும். காஞ்சதுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு தாங்க. உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் கம்மியாக, அதிகமாக வேணாலும் அதிகமாக. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்தமாரி நல்லா வதக்கி கொஞ்சம் லைட்டாக கொதி வரும்போது இப்போ நம்ம கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளியும் இந்த உப்பு காரமும் நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம நல்லா கொதி வந்துடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாமா? பார்த்திங்களா, நல்லா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம் குழம்ப. மீன் குழம்பை விட இந்த தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் திக்னஸாக, தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இது மேலே சேர்த்துட்டு போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே கேஸை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, சுவையான தக்காளி குழம்பு ரெடி. இதை நம்ம லைட்டாக கிளறிட்டு இப்போ ஒரு பவுலில் நம்ம இதை எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா திக்காக நல்லா வந்திருக்கு. இதில் ஊற்றும் போதே பார்த்தேன், உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.